ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கார்த்திஸ் பார்வை. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற படத்தோட விமர்சனம் லால் சலாம். இந்த படத்தை இயக்கியிருக்கிறது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். மகள் இயக்கிற படத்துக்காக ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்தில் ஹீரோவாக விஷ்ணு விஷால், விக்ராந்த் இவங்க 2 பேரும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய கதை இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லா மனிதர்களும் சமம் தான் அப்படிங்கிற கருத்தை தான் இந்த படம் வலியுறுத்துது. ஆனால் அதை ஓவரால் படம் முடியும் போது நான் புரிஞ்சுக்கிட்ட கருத்து இது. நீங்கள் கதையாக சொல்கிறதுக்கு இந்த படத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. நீங்கள் படம் பார்த்து உங்களுக்கு என்ன கதை புரியுது கமெண்ட்டில் நீங்கள் பதிவிடுங்க. இதில் தம்பிராமையா இருக்கார், செந்தில் இருக்காங்க, ஏஆர் மியூசிக் இருக்குது, விஷ்ணுவோட கேமரா இருக்குது, எல்லாம் நல்லா இருந்தும் படத்தில் நிறைய குறைகள் இருக்குது. மெயினாக சொல்லப்போனால் ஸ்க்ரீன் ப்ளே அது எங்கேயுமே ஆடியன்ஸை கனெக்டே பண்ணலை. இன்னும் சொல்லப்போனால் எடிட்டிங், அந்த இன்டர்கட் போயிட்டு வராங்க, அந்த ஃப்ளாஷ்பேக் ஒரு கலர் டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு இதாக தான் இருந்துச்சே தவிர நம்மளுக்கு எக்ஸைட்டிங்காகவோ இல்லை கனெக்ட் ஆகிற மாதிரியோ இல்லை. இன்னொரு பிரச்சனை விஷ்ணு விஷால் பண்ணியிருக்காருன்னு ஆரம்ப சஸ்பெண்டாக சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு அப்போயே புரிஞ்சிருச்சு இது என்னங்கிறது தான் போய் இப்படி முடிய போகுது அப்படின்னு நம்ம நினச்சி உட்காடுறோம். அதுக்குள்ளே வேறு லேயர்ஸ்லாம் வருது. சரி, ஓகே, எங்கேயும் கன் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போதும் நம்மளுக்கு பெருசாக எங்கேயுமே ஒரு இதாக இல்லை. எனக்கு படம் பார்க்கும்போது ஒரு திருப்தியாக இருந்தது சூப்பர் ஸ்டாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அந்த இன்ட்ரோ ஃபைட்டு, அதுக்கப்புறம் இன்ட்ரோ ஃபஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே வர சீன்ஸ் எல்லாமே நல்லபடியாக சூப்பராக கேரி பண்ணி போயிருக்கா. அப்படி அதே மாதிரி செகண்ட் ஹாஃபு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெயினாக டைலாக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. எல்லா டைலாக்ஸும் மெயின். இந்த படத்தோட பாசிட்டிவ்னு சொல்ல போனால் சூப்பர் ஸ்டார். அதுக்கடுத்து விக்ராந்தை சொல்லலாம், விஷ்ணு விஷாலை சொல்லலாம். 2 பேருமே கேரக்டரை உணர்ந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கு பெருசாக எந்த ஸ்கோப்புமே இல்லை, ஒரு 2 சீன் வந்துட்டு போயிடுறாங்க. வில்லனாக விவேக் பிரசன்னா பண்ணியிருக்காங்க. செந்திலுக்கு ரொம்ப நாள் கழித்து செந்திலை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சின்ன ரோல் தான், பட் ஓகே. இப்போ அவருக்கு வயசாகிடுச்சு, ஆனால் கொடுத்த ரோலை ஒரு பூசாரியாக நீட்டாக பண்ணிட்டு போயிடுறாரு. அந்த ஊர் ஒரு பெரிய மனுஷனாக தம்பிராமையா, அவரும் அந்த கேரக்டரை புரிஞ்சு நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் கண்டிப்பாக அந்த தேர் திருவிழா பாட்டு ஒரு கேட்குற மாதிரி இருந்துச்சு. பிஜிஎம் இந்த படத்துக்கு என்ன போட முடியுமோ அதை போட்டிருந்தாங்க. நம்ம ரகுமான குறை சொல்கிற அளவுக்கு பெருசாக மியூசிக்கில் எங்கே எனக்கு தெரியல. அதே மாதிரி சூப்பர்னு சொல்ல முடியல, ஒரு ஏவரேஜாக தான் இருந்துச்சு மியூசிக். ஓவராலாக அந்த படத்தில் எனக்கு பிரச்சனையாக இருந்தது படத்தோட திரைக்கதை தான். அது எங்கேயுமே ஆடியன்ஸ் கூட ஒன்றவே விடலை. ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, ஆடியன்ஸ் கனெக்டே ஆகலை. அதுவும் ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ பேசிகிட்டு இருக்காங்க. பட் எங்கேயுமே நம்மளுக்கு ஒரு கோபமோ ஒரு ஃபீலோ எந்த ஒரு ஃபீலே வரல. அதுவும் பர்டிகுலர்லி ஒன்றும் கிளைமேக்ஸ், சினிமேட்டிக்கான ஒரு கிளைமேக்ஸ். பட் இந்த படத்துக்கு இப்படி தான் கிளைமேக்ஸ். ஓவரால் படம் முடிஞ்சு நான் வெளியில் வரும்போது எனக்கு தோணுது என்னென்னா, ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷன் ரைடு. ஸோ இதுதாங்க இந்த லால் சலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கார்த்திஸ் பார்வை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.